தற்போது கூறுகிறார் தான் பெற்றுக்கொண்ட லஞ்சமும் வெளிவந்து விடக் கூடுமே என்கின்ற பயத்தினால் அதை மட்டக்களப்பு மக்களுடைய நன்மைக்காக அவர்களுடைய வளர்ச்சிக்காகத்தான் அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார்கள். எந்த விதத்தில் கூறினாலும் பெற்றுக்கொண்டது லஞ்சம். அந்த லஞ்சத்தை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள், தங்களுடைய வளர்ச்சியை தான் அங்க முன்னெடுத்தார் அந்த கட்சி. அவர் எரிவாயு சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டார் ஜனாதிபதி. அவரை வெல்ல வைப்பதற்காக அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கையூட்டலாக லட்சக்கணக்கு பணங்கள் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி வன்னி பிரதேசத்தில் அங்கே இருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களை உள்வாங்கி அவர்களுக்கும் லஞ்சம் கொடுக்கப்பட்டது. புத்தள மாவட்டத்திலும் கொடுக்கப்பட்டது. சில மந்திரிமார் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு பதுக்கி வைத்தவர்களும் இருக்கிறார்கள். சிலர் அதை எடுத்துக்கொண்டு கனடா போன்ற நாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களும் இருக்கிறார்கள். சிலர் இங்கே இருந்து கொண்டு இதுவரை அந்த பணத்தை செலவழிக்காமல் தங்களுடைய அரசியல் நகர்வுக்காக வைத்துக் கொண்டவர்களும் இருக்கின்றார்கள். ஆக இத்தனை விடயங்களும் நடந்தது. ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க ஐயா இருந்த காலத்திலே அவருடைய சகாக்கள் செல்ல பிள்ளைகள் அவர்கள் செய்த காலம். இதில் மிக முக்கியமாக அவரை வழிநடத்திய சாகல ரட்நாயக்கர் என்கின்ற முன்னாள் அமைச்சர் ஒருவரும் இந்த விடயத்தில் அதிகமாக அந்த கையூட்டல் வழங்கிய விடயத்தில் கைது செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கை தமிழ் மக்கள் ஏன் ஆதரிக்கவில்லை என்றால், ஒரு உதாரணத்தை பாருங்க. கடந்த 93, 94 ஆண்டுகளில் பார்த்தீர்களாக இருந்தால் அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையார் இலங்கையிலே நடந்து கொண்டிருக்கிற தமிழர் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை முன்னிறுத்தி அரசியல் அமைப்பிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். புதிய ஒரு அரசியல் அமைப்பை தாங்கள் அறிமுகப்படுத்தும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் கூட இந்த ரணில் விக்ரமசிங்க உட்பட்ட அவருடைய கட்சியினர். அதே நேரம் 2005ஆம் ஆண்டு ரணில் பிரதமராக இருக்கின்றார், ஜனாதிபதியாக சந்திரிகா அம்மையார் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் தமிழர் பிரச்சனை வருகிறது. அதில் தீர்வை பெற்றுக் கொடுக்க முனையும் பொழுது அந்த இடத்தில் சந்திரிகா அம்மையார் ரணிலுக்கு எதிராக கூட்டுச்சதி செய்து மஹிந்தயோடு கூட்டணியை இணைத்து அதன் பிறகு மஹிந்தவுக்கு இந்த நாடு செல்கின்றது. இவ்வாறு தமிழருடைய பிரச்சனைக்கு எங்க தீர்வு வரப்போனாலும் ரணிலா இருக்கட்டும், சந்திரிகாவா இருக்கட்டும், மஹிந்தவா இருக்கட்டும், கடந்து வந்த அனைத்து சிங்கள தலைவர்களும் எங்களுக்கு எதிரான செயற்பாட்டை முன்னெடுத்தார்.